வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்களுடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பாஜக தலைமை அறிவிச்சிட்டாங்க. அண்ணாமலை 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறாருல்ல, அதுக்கு முன்னதாகவே பாஜக இதை அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை சொன்னால் அது வேண்டாம், கட்சிக்கு கெட்ட பேர், அவருக்கு முன்னாடியே நாமளே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை பாஜகலேருந்து விலகிட்டார்ல, அப்போது அவருக்கு வழங்கப்பட்டு வந்த இசட் பிரிவு பாதுகாப்பை எந்த நேரம் வேணாலும் திரும்ப பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, மத்திய அரசாங்கம் வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவுது. இதில் உண்மை இல்லைங்க, யாரும் நம்பிட வேண்டாம். ஒருபோதும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி மாதிரி பாஜக முடிவெடுக்க மாட்டாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட் பஞ்சாபில் நடக்குது. ஹர்பஜன் சிங் ஆம் ஆத்மி பார்ட்டியில் எம்பியாக இருந்தார். திடீர்னு பாஜகவில் வந்து சேர்ந்த உடனேயே பஞ்சாப் கவர்மெண்ட் ஹர்பஜன் சிங்க்கு வழங்கிய போலீஸ் பாதுகாப்பை உடனடியாக வாபஸ் வாங்குறாங்க. கொஞ்ச நேரத்தில், 1 மணி நேரத்தில் பாதுகாப்பை வாபஸ் வாங்குறாங்க. அப்புறம் மத்திய அரசாங்கம் சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷனை உடனே கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. இதுதான் பிஜேபி. அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகி இருந்தாலும் அவர் நேஷனல் அசெட்டு. அதில் பிஜேபி தலைவர்களுக்கு ஒரு டவுட் கூட இருக்க போகிறது கிடையாது. தேசியவாதத்தை முன்னிறுத்தி தான் அவருடைய அரசியல் கட்சியை வடிவமைக்க போகிறாரு. தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சியாக தான் அவருடைய பார்ட்டி வரப்போகுது. அதனால் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த பாதுகாப்பை, இசட் பிரிவு செக்யூரிட்டியை டெஃபினட்டாக பாஜக கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுவாங்க. இதில் எந்த டவுட்டும் யாருக்கும் வேண்டாம். ஆர்எஸ்எஸும் அண்ணாமலையை பாஜகவிலேயே இருக்க பல முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கு. கடைசியில் ஆர்எஸ்எஸும் என்ன சொல்லியிருக்காங்க, நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம நாட்டை முன்னிலைப்படுத்தி இங்கே ஒரு கட்சி ஆரம்பித்தா டெஃபினட்டாக ஆர்எஸ்எஸ் கொள்கை ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தான் ஆர்எஸ்எஸ் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட்டும் அண்ணாமலைக்கு இருக்குது, மோடியுடைய ஆசையும் அண்ணாமலைக்கு இருக்குது. அதுபோக இப்போ இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் வழங்கப்படுவது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் இல்லை, உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படிங்கிற உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அண்ணாமலைக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது. அவர் பாஜகவிலிருந்து விலகிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இசட் பிரிவெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா டெஃபினட்டாக அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவே மாட்டார். இன்னும் அதிக பாதுகாப்பை அண்ணாமலைக்கு கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் இந்த ஃபேக் நியூஸை யாரும் நம்ப வேண்டாம். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம், ஜூன் 8ஆம் தேதி இண்டி கூட்டணி மீட்டிங் நடக்க போதில்ல, அதில் டிஎம்கே பங்கேற்க இண்டி கூட்டணியுடைய ஹெட்டு மல்லிகார்ஜுனா கார்கே அழைப்பு விட்டிருக்காரு. காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே. இப்போ டிஎம்கே என்ன முடிவெடுத்திருக்காங்க, இல்லை நாங்கள் இந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற 5 எம்எல்ஏக்கள் அறிவாலயத்துக்கு கூட வந்து ஒரு நன்றி கூட சொல்லலை, அதிகாரத்துக்காக டிவிகே பக்கம் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸ் சொல்லி நாங்கள் வந்து அதை கேட்குறதா, காங்கிரஸ் கூப்பிட்டா நாங்கள் வரணுமா அப்படின்னு டிஎம்கே இப்போ முடிவெடுத்திருக்காங்களாம். வரப்போகிறது கிடையாது, எங்கள் அரசியலை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்களாம். இது பேசுபொருளாக மாறி இருக்கு.